18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். வழக்கம் போல இன்னைக்கு உங்களுக்காக எல்லாத்தையும் எடுத்து தொடுத்து வச்சிருக்கோம். இதெல்லாம் வழக்கமானது தானே நீங்க கேட்கலாம். ஆனா ஒண்ணு புதுசா இருக்கும்ல. இன்னைக்கு என்ன புதுசா இருக்குன்னு பார்த்துருவோமா? வாங்க பொத்துராப்புல நிகழ்ச்சிக்குள்ள அப்படியே போவோம். நேரம் நாம சமச்சீனுமாக்குள்ள போறோம். அதாவதுங்க, நம்ம தாவேகா தலைவர் விஜய் இருக்கார்லா, அவரு திருச்சியில இருந்து பரப்புரை ஆரம்பிக்க போறாரு. அண்ணாச்சி நின்னு பேசுறதுக்கு ஒரு அழகான வண்டியை ரெடி பண்ணியிருக்காங்க. அது பனையூர்ல இருந்து பக்காவா கிளம்பி சக்காவா சருன்னு ரோட்ல போறதை இப்ப நம்ம பார்க்க போறோம். பாருங்க. நம்ம தலைவனை பார்த்துட்டா மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கும்ல. பல பேருக்கு என்னென்னமோ பறக்கு. தலைவன்ட்ட நின்று செல்ஃபி எடுக்கணும், தலைவனை எப்படியாவது கவரணும், இப்படி ஒருத்தர் நினைச்சு அவர் படத்தை வரைஞ்சிருக்கார். யோ, படம் வரையலாம் பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா படத்தை உத்து பாருங்க. முத்தம் கொடுத்தே படத்தை வரைஞ்சிருக்கார். ஐயோ அப்படின்னு சிரிச்சுட்டு எல்லாரும் போறாங்க. அதாவதுங்க, காவல்துறைக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆனா காவல்துறை அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு. அரசு என்ன சொல்லுதோ அதைத்தான காவல்துறை செய்ய வேண்டியது இருக்கு. அதனால இங்க பாருங்க, இங்கனக்குள்ள பேனர் வைக்கப்படாது, இங்கனக்குள்ள கூட்டம் கூடப்படாது, வண்டி முன்னாடி பின்னாடி இருக்கப்படாது, அப்படியே நேரா இருக்கணும்னு ஏகப்பட்டதை வச்சு பேனர்கள் எல்லாம் கழட்டி விட்டாங்க. எல்லாரும் இப்ப கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன செய்யலாம்னு. அடுத்து திருச்சியில அப்படின்னா விழுப்புரத்துல ஒரே அமையக்காடா இருக்கு. குடு குடுன்னு ஓடி ஏயா இப்படி அமையக்காடு ஓடுதிய, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம். இன்னும் பாருங்க, இன்னும் இருக்கிற இந்த கட்டடம் யாருக்கு சொந்தம்னா சண்டை. ஏன் ரெண்டு பேரும் ஒரு ஆளு தனியான்னு கேட்டா அதெல்லாம் அப்ப சின்னையாவை நீக்கியாச்சுல, பெரியயா தனி சின்னையா தனி. இப்ப கட்டடம் யாருக்கு சொந்தம், யாரு கட்டடத்தை வச்சுக்கிறது அப்படின்னு கேட்காங்க. பதில் எங்க இருந்து வரும் தெரியலையே. செங்கல்பட்டுல மக்கள் எல்லாம் கராத்தே வளையிருப்பாக ஒன்றுருக்கு. போய் அங்க கட்டிருந்த கட்டடத்தை நங்கன்னு எதிர்த்து மிதிக்க அது பூரா பொத்து விழுந்துருச்சு. எதுக்கு இவ்வளவு கோபம் அப்படின்னு கேட்டோம். ஐயா, பள்ளிக்கூடம், நகராட்சி கட்டடம், மற்ற இன்ன பிற விஷயங்கள்லாம் கேட்டா அதுக்கு இடம் இல்லைங்காக, காசு இல்லைங்காக, அது இல்லைங்காக. ஆனா நாடகம் போடுறதுக்கு சீரணி அரங்கம் கட்டுறவனு கட்டிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு கோபம் வருமா வராதா? அதான் பொங்குச்சு விட்டா ஒண்ணு அப்படின்ட்டாங்க. கவுண்டருக்குள்ள
போறோம். நம்ம திரும்ப அண்ணனுக்கு இப்ப சமீப காலமா நிறைய பேர் குடைச்சல் மட்டும் இல்லைங்க, மன உளைச்சலையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏங்க அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்க உங்க வேலையை பார்க்க வேண்டியதானா இவங்க விட மாட்டேங்கிறாங்க. அதுல அண்ணனை யாரோ ஒருத்தர் கடுப்பேத்தி இருக்கிறாங்க. என்னன்னா இவர் 2 சீட்டுக்காக 4 சீட்டுக்காக அங்கேயே கிடக்காருங்க, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இவரை இது பண்ணலாம். கவுன்சிலரா கூட வார்டு மெம்பரா கூட ஜெயிக்க முடியல, இவரெல்லாம் என்னை பார்த்து கேள்வி கேட்காரு. ரொம்ப வேதனையா இருக்கு தம்பி, போங்க அப்படின்னு எல்லாரையும் கொஞ்சம் லேசா கடிச்சுக்கிட்டார். சாதியவாதிகள்லாம் என்ன வந்து இவர் பொதுவான தலைவர் கிடையாது, இவர் தலித்து அப்படின்னு ஒதுக்கி முத்திரகத்தை பார்க்கலாம். இந்த தலித்துகளே இருக்கிறவன்லாம் எங்களெல்லாம் தலித்துன்னு சொல்லக்கூடாது, திருமாவளவன் பறையன் அப்படின்னு முத்திரகத்தை பார்க்கலாம். பறையர்களே பிழைக்குவாதி என்ன பண்றான், இவர் பறையரே இல்லை, பறையருக்கு எதிரி அப்படிங்கிறான். இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா நான் பெரியாரின் பிள்ளையாக இருப்பதுதான் காரணம். நான் திமுகவை ஆதரிக்கிறேன்னா அதுக்கு வந்து திமுகவோட இருந்து நம்ம பதவி பெறலாங்கிறதுக்காக இல்லை, நான் பெரியார் பாசறையில் பயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். உடனே திமுகவுக்கு கொத்தடிமை, திமுகவுக்கு 2 சீட்டு 3 சீட்டு அது கூட உன்னால வாங்க முடியாம தான் நீ கிடைக்கிற வெளியில. ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட உன்னால ஜெயிக்க முடியல, அதுல என்ன பெருமை? பாலிடிக்ஸ்ல வந்து ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம். யார் ஒரு கூட்டணி சேரணும், எப்படி வெற்றி பெறணும், எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதா வந்து ஸ்ட்ராட்டஜி. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில், ஏன் தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரை நிகழ்த்த முடியாத சாதனையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிகழ்த்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் திராவிடர் கழகத்தோடும் இணைந்து பணியாற்றிய சூழலில் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வேணாம்னு தான் நான் எப்பயுமே கொஞ்சம் தனியா இருக்கேன்னு நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா சொல்லுதாங்க. அதாவது பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு யாரெல்லாம் நன்மை செய்தாங்களோ அவியலோட போவோம், இல்லையா நம்ம தம்பி விஜய் என் கண்ணு முன்னாடி பளிச்சுன்னு வந்து போறாரு, அப்படி பார்க்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு லைட்டா வண்டி அந்த பக்கம் விடுதார். இப்போ வந்து நாங்க திறந்த மனதோடு இருக்கிறோம். 2026 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 60-70% மக்கள் ஆட்சி அதிகாரம் பொருளாதார சமத்துவத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கார்கள். அந்த மக்களுக்கு வந்து உரிய பங்கு கிடைக்கணும்னு சொன்னால் அது கூட்டணி ஆட்சி தான் அமையணும். ஒருவேளை வந்து அது வந்து திமுக அண்ணா திமுக அதை ஒத்துவரலை அப்படின்னு சொன்னால் விஜய் தான் அதுக்கு உண்டான சூழ்நிலையை களத்தை அமைப்பார் என்று சொன்னால் அது வந்து நாங்கள் எங்களுடைய மாநாட்டுக்கு பிறகு அது குறித்து நாங்கள் வந்து முடிவு செய்வோம். ஆனால் இந்த எங்களுக்கு வந்து 2026 ஜனவரி 7ஆம் தேதி தான் மாநாடு வச்சுக்கிறோம். மாநாட்டுக்கு முன்னாடி கூட்டணி முடிவு செய்ய முடியாது. ஆனால் கள நிலவரங்கள் எப்படி மாறுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து முடிவெடுப்போம். எதையும் நிராகரிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து உள்வாங்கிக்குவோம். ஆனா தமிழ்நாட்டில் 2026 கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவது என்பது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான தேவை. அதை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் அதுக்குண்டான சூழ்நிலை உருவாக்குகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அதை வந்து பரிசீலிக்காமல் இருக்க மாட்டோம். அதை பரிசீலிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறோம். இப்படி நம்ம கிருஷ்ணசாமி ஐயா சொன்ன உடனே இன்னொருத்தருக்கு மூக்கு வேர்த்துருச்சு. அவர் யார் தெரியுமா? பூவை ஜெகன்மூர்த்தி ஐயா தான். அவர் என்ன பண்ணிருக்காரு, விஜய் திருச்சிக்கு போறாரா, ஆத்தாடி தம்பிக்கு இப்பயும் ஒரு வாழ்த்தை போட்டு வைப்போம் சொல்லி, தம்பி நீங்க அரசியலுக்குள்ள கால் வச்சுட்டிய பார்த்து போங்க, வெயில் உக்கரமா அடிக்கி வேர்த்து போது ஏசியை நல்லா போட்டுக்கோங்கன்னு அப்படியே அட்வைஸ் கொடுத்து விட்டா பழங்களை வாங்கி கொடுத்து அனுப்புவார் போல் இருக்கு. அந்த மாதிரி தான் பேசியிருக்காரு விஜய் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு, என் கட்சி கூட கூட்டணி வந்தால், என் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி மந்திரி சபை தான் சொல்லியிருக்காரு. அது நிறைய பேர் ஆதரிச்சிருக்காங்க. அது ஒரு விஷயத்தில் நல்லது தான். அது இன்னும் ஒரு கட்சி ஆட்சி நடத்துறது கூட்டணி கட்சியாக இருந்தால் நல்லா இருக்குமே. ஏன்னா பல ஸ்டேட்டுங்களில் வந்து இது போல் இருக்குது. தமிழகத்தில் வந்தால் நல்லா இருக்குமேனு எல்லாருமே நினைக்கிறாங்க. நல்ல விஷயந்தான். எத்தனை நிமிஷம் பேசணுன்றத வந்து காவல்துறை சொல்ல முடியாது, அவங்களுக்கு அந்த ரைட்ஸு கிடையாது. என்னென்னா பாதுகாப்பு பற்றி காவல்துறை பேசலாம். அவர் வந்து ஒரு மாஸ் லீட்ரு, அவருக்கு பாதுகாப்பு தரணும், பாதுகாப்பு வளையங்கள் எப்படிலாம் பண்ணணுமோ அது காவல்துறை பண்ணணுது அவங்களுடைய கடமை, குறிப்பாக அரசாங்கத்தினுடைய கடமை. இருந்தாலும் எதிர்கட்சிகளை ஒடுக்கணும்னு நினைக்கிறது இயல்பு தான். அது செய்வாங்க, காவல்துறை மூலிமா தானே செய்கிறாங்க. இருந்தாலும் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் வெற்றி அடையணும்னு நாங்கள் புரட்சி பாரதம் வாழ்த்துக்கிறது. அப்படியே திரு
திருச்சியில ஒருத்தர் புலங்காகிதம் அடைஞ்சு கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாரு. ஐயா, நீங்க கண்ணீர் விட்டா எங்களுக்கு தாங்குமா, என்னன்னு சொல்லுங்க. அவர் சொல்றாரு, ஐயா நாங்க திருச்சியில பேரணி பண்றோம், அதுக்கு 1008 கண்டிஷன் போடுறாங்க, அதை நினைச்சு அழுகிறதா? மக்கள் எங்களை நம்புறாங்க, எங்க தலைவன் வந்து என்ன பேசுவார், எங்களை எப்படி தூக்கி கொண்டே விடுவார் அப்படின்னு நினைச்சு வாராங்க, அதை நினைச்சு அழுகிறதா? ஒரு கண்ணுல ஆனந்த கண்ணீர், இன்னொரு கண்ணுல அவஸ்தை கண்ணீர் அப்படின்னு சொல்லி புலம்புறவர் யாருன்னு மட்டும் நீங்க பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. திமுகவின் முழு ஆதரவோடு பாஜகவின் கூட்டணி கட்சியாக இருக்கும் அதிமுகவிற்கு திமுகவின் முழு ஆதரவோடு நடக்கிறது அதிமுகவின் கூட்டங்கள். அதே நேரத்தில் எங்களுக்கு முடிந்த அளவு எல்லா வகையிலான முட்டுக்கட்டையும் போடுகிறார்கள். இந்த அதிமுக கொடுக்கப்பட்ட கடிதத்தில் ஒன்னே ஒன்று மட்டும் அவங்க குறிப்பிடல, என்னன்னா உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள், உங்களுடைய பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் தான் போடல. மற்றபடி அனைத்தும் அவர்களுக்கு சாதகமான சாதகமான கண்டிஷன்ஸை கொடுத்துட்டு எந்தவித நெருக்கடியும் அதிமுகவுக்கு கொடுக்கப்படவில்லை. இதே தான் நாங்களும் எங்களுடைய கண்டிஷன்ஸை நான் உங்களுக்கு இது பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்ச போது கொடுக்குறோம். ஆனால் எங்களுடைய தலைவர் எங்களுடைய கட்சியினருக்கு எந்த வகையிலும் காவல்துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். காவல்துறை கொடுத்துள்ள அனைத்து வழிகாட்டுதலையும் நாங்கள் கண்டிப்பாக கடைபிடித்து இந்த பயணத்தை கண்டிப்பாக எந்த வழியிலும் கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் எதுவும் மீறப்படாது. எங்களுடைய கட்சியினர் அனைவரும் அதை பின்பற்ற வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் வழிகாட்டியிருக்கிறார். எங்களுடைய பொதுச்செயலர் அதுக்கேற்ப இன்னைக்கு வழிகாட்டுதலையும் வெளியிட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் தமிழக அனைத்து மக்களின் ஆசையுடன் எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்படும். ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஆசையுடன் எங்களுடைய தலைவரின் அடுத்த 3 மாத சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்படும். எவ்வளவு ஒடுக்குமுறைகள் வந்தாலும் தமிழக ஒட்டுமொத்த மக்களின் ஆசையுடன் எங்களுடைய தலைவரின் இந்த சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக நடக்கும் என்பதை நாங்கள் இந்த இப்படி ஆனந்த கண்ணீரையும் அவஸ்த கண்ணீரையும் அள்ளி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவரை பார்த்து இங்க நம்ம அண்ணாச்சிக்கு ஏகத்துக்கும் கோபம் வருதுல. நம்ம சீமானாச்சிக்கு அவருக்கு ஒண்ணுமே தெரியலங்க. மதுரை கிழக்கா விஜய், மதுரை தெற்கா விஜய், மதுரை மத்தியா விஜய், எல்லாத்துலயும் ஒரு நிப்பாரா போ அங்கங்க அப்படின்ட்டு அவர் ஓட்டு போட்டார். ஏண்டா இவ்வளவு பேர் பேசுறீங்க, இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க, இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை என் இன முன்னோர் வரலாறு எனக்கு வழிகாட்டியிருக்கு. நீங்க எழுதி வச்சுக்கிட்டு இந்த இடத்தில் கையை தூக்கவும், இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும், இங்கேனா டப்பிங் பேசுற மாதிரி அப்படி பேசக்கூடாது. சொந்த பேரையே மதுரை கிழக்கு விஜய், மேற்கு விஜய், எவனோ சொல்லியிருக்கான். உசிலம்பட்டியில கள்ளர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசிலம்பட்டி விஜய் என்னது? 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிக்கு இன்னொன்னு டிஎம்கேன்னு. 2 பேரும், ஒரு பொம்பளை டிஎம்கேல திருடி இருக்கா, இன்னொரு பொம்பளை டிவிகேல இங்க ஒரு டீம் மாஸ்டர். அண்ணனை அமைதியா போகும்போது விட்டுறணும். நான் கொஞ்ச நாள் பொறுத்தேன், சும்மா வாய தோண்டும் போது அப்புறம் வெளுக்க வேண்டியதானே. அது மட்டும் அண்ணன் சொல்லல. ஏயா இப்போ உன்னை இங்க வான்னு யாரு வெத்தலை வாக்கு வச்சு அழைச்சா? நானே இங்க தவத்துக்கிட்டு இருக்கேன், நீ வேற இடையில ஊத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆட்டை குழச்சி விட்டுக்கிட்டு இருக்க. ஏகப்பட்ட கட்சி கிடக்கு, நீ சிவனேன்னு படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதானே. நீ பாட்டுக்கு உள்ள வந்து இது வந்து இப்ப நாங்க படாது வாடு வர்றோம், என்னையா உன்னோட அக்கப்போரா இருக்குன்னு அண்ணன் ரொம்ப வருத்தப்படுதார். நெருப்பை வைத்து எப்படி அணைக்க முடியும்? அங்க ஒரு தண்ணி தேவைப்படும். ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக சுமாரான ஊழல் லஞ்சம் இல்லை, அங்க உண்மையும் நேர்மையும் தான் மாற்றா இருக்க முடியும். அதை தான் நாம சொல்றோம். நீ அப்படி எதையுமே சொல்லாம வந்து இப்பதானே வந்திருக்காருன்னு, இப்பதுக்கு வர அப்புறமா வா, நான் இவங்களை முடிச்சுக்கிறேன், இப்படி ஒண்ணும் இல்லாம வந்துட்டு இது என்ன ஓட்டா, இது என்ன நம்ம எதிரிகளுக்கு வைக்கிற வேட்டா, இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா, நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டா காட்டுறேன் டாட்டா, இப்படியாடா டே என்னது? ஏண்டா இவ்வளவு பேர் பேசுறீங்க, இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க, இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை என் இன முன்னோர் வரலாறு எனக்கு வழிகாட்டியிருக்கு. இப்படி எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம செங்கோட்டை அண்ணாச்சி சிரிச்ச முகத்தோட புன்னகையை பூத்துட்டு வரார். என்னன்னா சமீபத்தில் அரித்துவார் போனார்ல, அங்க ஆசீர்வாதம் நிறைய கிடைச்சிருக்கு. அவர் சொல்றாரு, நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும், ஜெயமே மந்திரம், மந்திரமே ஜெயம் அப்படிங்கிற ரீதியா சொல்றாருங்க.
அவருடைய நிகழ்ச்சிக்காக இன்று அவருடைய குடும்ப விழாவிலே கலந்து கொள்வதற்காக செல்கிறேன். எல்லோரும் நினைப்பது போல நல்லதே நினைப்போம், நல்லதையே நினைத்து நல்லதையே செய்வோம். எல்லோரும் நினைப்பது போல நல்லதே நினைப்போம், நல்லதையே நினைத்து நல்லதையே செய்வோம். நன்றி. அடுத்து நம்ம உஷாருக்குள்ள போறோம். ஆத்தாடி, இந்த நாய்க்காடுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அதாவது பருவநிலை மாற்றம் ஏற்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனால் இதுகளுடைய பருவத்தில் என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்படி தான் பாருங்க, பாண்டிச்சேரியில் ஒரு புள்ள, பச்சை புள்ள நடந்து போது பாஞ்சு நமக்கு ஒரு கடிச்சு பிடிச்சுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப விசனப்படுற மாதிரி இருக்கு. அதனால சாக்கிறத கொஞ்சம் இருங்க நாய்கிட்ட. என்ன அடுத்து பாருங்க, இந்த கூடலூர்ல வழக்கமா யானை அப்படியே இப்படி கிராஸ் பண்ணி போகிறா. அப்படி ஒரு யானை இருந்திருக்கு. அந்த ஒரே ஒரு பசு வந்திருக்கு. இந்த பஸ்ஸில் இருந்த ஊரை யானை நிற்கின்னு பதனமா இருந்திருக்காங்க. ஆனா இந்த யானைக்கு பஸ்ஸை கண்டவுடனே கொஞ்சம் காண்டாயிருக்கும் போல் இருக்கு. மலமலன்னு வந்துருச்சுலா பச்சை தூக்க. அப்புறம் கெங்க ஆற நடிச்சு உள்ள அலறப்பு கத்த யானை கொஞ்சம் மிரண்டுச்சு. ஆத்தாடி, உள்ள இப்படி கத்துறாங்களே, போயிருச்சு. சாக்கிரதையா இருங்க யானை கிட்ட. அடுத்து நீங்க ரோட்ல வண்டி ஓட்டணும், சரியா? வண்டியை நிறுத்தணும்னா ஓரமா நிறுத்தணும். கண்ணாபின்னான்னு இருக்கிறதுல பூரா இடிச்சு கொண்டே நிறுத்துறா எப்படி? இப்படி தான் கேட்க தோணுது. கும்பகோணத்தில் ஒருத்தர் வண்டி ஓட்டின லட்சணத்தை பார்த்தா. ஏங்க, உங்களுக்கு வண்டி தாறுமாறா ஓடுதுன்னா பிரேக்கை பிடிங்க, அல்லனா கேன் பிரேக்கை பிடிங்க, ஏதாவது ஒன்று பிடிங்க. இருக்கிறதெல்லாம் போட்டு புடுங்கவா செய்வாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு போறோம். அங்க பாருங்க, ஒரு அக்கா சாமியை கும்பிட்டு இருக்கு. நல்ல பயபக்திய மனமுருக கும்பிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுது பாதத்துல போய் இப்படி உழு போயிருக்கு. பாதம் வெள்ளியில இருந்திருக்கு, பளபளன்னு. உடனே அந்த அக்காவுக்கு என்ன நினைச்சிருக்கு? ஆஹா, வேகாரிக்கு வெள்ளி கிடக்க, இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு எடுத்து பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போயிருச்சு. எல்லாரும் அதை திருடி விட்டான்னு சொல்லுதாங்க. அது என்ன வெளிச்சமோ அவளுக்கு தான் தெரியும். இப்படி வெள்ளியை எடுத்து வீட்டில் ஒன்றே வச்சவங்களையும் திருட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் வாருங்க, ராஜஸ்தானில் வண்டி வேகாரிக்கு நிற்கி. அப்போ அவர் வந்து பார்த்துருக்கார். பார்த்துவிட்டு, ஐயோ இப்படி யார் வண்டியோ இப்படி கிடக்க, இப்படி கிடந்தா இதுலேருந்து பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு எனிசியன்னு சொல்லிட்டு அவர் என்ன இருக்கார், வண்டி எடுக்காம அதுலேருந்து பொருள்களை மட்டும் அப்படியே லவுட்டிட்டு போயிருக்கார். அவரும் பத்திரப்படுத்துறதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்காருன்னு சொல்லிக்கிறதாங்க. அவ்வளோதான். அடுத்து பாருங்க, ஒரு இடத்துக்கு நாம பஸ்ஸில் போறோம். ஐயா, எங்க ஊர் வழி போவோம் அப்படின்னு கேட்போம்ரா. ஆமா, இந்த ஊர் வழி போகுது அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு இந்த ஒரு வழியா போகுது, ஆனா ஒன்னையெல்லாம் யாத்திட்டு போக முடியாது போ அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னு கேட்கீங்களா? நீங்க பாருங்க, தெரியும். அப்ப மத்தவங்கள ஏறிக்கிறாங்களே என்ன? காயல்பட்டின வழியா இல்லையா? காயல்பட்டின வழியா இல்லையா? காயல்பட்டின வழி
போகுதா இல்லையா அதை சொல்லுங்க. காயல்பட்டினம் போகுமா போகாதா? அப்ப ஏன் இவங்களையும் ஏத்த மாட்டேங்கிறீங்க? ஏங்க நாங்க டிக்கெட் எடுத்தாலுமே போறோம். இப்படி எல்லா விஷயத்தையும் பேசியாச்சு. மக்கள்கிட்ட ஒன்று கேட்கணுமுறா, இங்கே வாங்க, நம்ம அண்ணாச்சி விஜய் அண்ணாச்சி திருச்சியில் போய் பேச போகிறார்லா, இது அவருக்கு திருப்பத்தை தருமா? இந்த மதுரையில் விஜயகாந்த் அண்ணாச்சிக்கு திருப்பத்தை கொடுத்துச்சுலா, அது மாதிரி இவருக்கு திருப்பத்தை தருமா இல்லைனா திருப்புதலை தருமா? என்ன தரும், ஏது விஷயம் சடக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டால் மனமனன்னு சொல்லிட்டாங்க. அண்ணே, நான் வந்து ஒரு ஒரு லேடிஸாக சொல்கிறேன், இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பண்ண தப்பை நாங்கள் மறுபடியும் பண்ண தயாராக இல்லைண்ணே. எங்கள் அண்ணன் தளபதி இறங்கினோடனே இங்கே எல்லாருக்கும் பாருங்கள் திருச்சியே சும்மா அதிர போகுது. இது வந்து எங்களுக்கு திருவிழா தான். எப்படி மாநாடு எங்களுக்கு திருவிழா இருந்ததோ, அடுத்து இப்போ எங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வாரந்தோறும் சனிக்கிழமை தோறும் வரப்போறாரு. தளபதி வந்தாலே 234 தொகுதியிலுமே திருப்பி தரும். அழகர் ஆற்றுல இறங்குன மாதிரி கூட்டம் அலை மோதும். எம்ஜிஆர் எந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியும் ஒரு மக்கள் தொகை இருந்துச்சோ அதே கெப்பாசிட்டி இந்த டயத்துக்கு அந்த ஆளுக்கு இருக்கு. ஒரு காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாரு. அவரும் திமுகல ஒரு எம்எல்ஏ ஆகி இருந்த பிறகுதான் கட்சியை பிரிச்சுட்டு போய் அவரு முதலமைச்சர் ஆனாரு. ஒண்ணுமே இல்ல, திடீர்னு வந்தோம்னா நாளைக்கு படம் பார்க்க கூட வரவங்க கூட என்ன சொல்லுவான், விஜய்க்காக படத்தை பார்க்க வருவான். நாளைக்கு வந்து அந்த சினிமா தோற்றத்துக்காக 4 பேர் வந்து நிற்பான். இதற்கு முன்னாலே விஜயகாந்துக்கு கூடிய கூட்டம் வாக்காக மாறியது என்றால் அவர் பொது சேவையிலே சொந்த பணத்திலே சில காலம் சேவை செய்தார். அதனாலே சில ஓட்டுகள் அவரால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்தது. அதாவது விஜயகாந்த் வந்து இருக்கும்போது வந்து அவரை யாரும் சிஎம்மாக்கி அழகு பார்க்கல. அப்பேற்பட்ட மனுஷனையே விஜயை வந்து அந்த இடத்துல போய் உட்கார வைக்கிறதுக்கு கூட்டம் கூடியிருக்காங்க. ஆனால் வந்து அது அந்த அளவுக்கு பாசிபிள் இல்லைன்றது மட்டும் நல்லா தெரியும். நல்ல விஜய் ரசிகர்களும் இருக்காங்க, தொண்டர்களும் இருக்காங்க. கண்டிப்பா திருப்பதி அவர் வந்து நல்லா செய்வாருன்னு மக்கள் நம்புறாங்க. ஏன்னா இப்போ பூரா அவங்க பூரா பேசுறவங்க மக்கள் பூராமே அவரை தொண்டர்கள் மத்தியில் பேசும்போது ரசிகர் மன்றம் தான் பேசுறாங்க. இன்னும் பொதுமக்கள் ரீதியாக அவரும் பேச்சு வெளியே வரல. நானும் வந்து ஒரு மாற்று கட்சியில இருக்கிறேன். அவர் வந்தால் கூட நானும் கூட பார்க்க தான் செய்வேன். அதெல்லாம் வரக்கூடியவங்க எல்லாமே ரசிகர் தான். எடுத்த உடனே யாரும் வந்து முழு பலனை அடைய முடியாது. போக போக தான் பொதுவாக அடைய முடியும். மதுரையில் இருந்த ரேம்பாக் வாக்கில் கூட ரேம்பாக் வந்தோடனே பார்த்துட்டு பாதி பேர் வெளியே போன மாதிரி தான் கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அப்படி ஓட்டு போறவங்க வந்து அவர் என்ன சொல்றாரு கருத்தை கேட்டுட்டு தான் வந்திருப்பாங்கன்றது என்னோட கருத்து. வெளி வட்டாரத்தில் வந்து எல்லாரும் வந்து அது வந்து ரசிகர் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் ரசிகர் கூட்டம் இல்லை, தொண்டர் கூட்டமும் அதிகமாக இருக்குது. 2026 ஒரு ட்விஸ்டான ஒரு எலெக்ஷனும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்து எதிர்பார்க்கலாம். சரி, இது வரைக்கும் பார்த்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இன்னும் ஏகப்பட்டதையும் கொடுப்பான் பிடிக்கிற மாதிரி. ஆனால் வழக்கம் போல சொல்கிறதா, இந்த வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்களேன், இந்த ஃபோனை தான் கீழே வச்சிருங்களேன், இப்படி பிடிச்சி பேசிக்கிட்டே ஓட்டுதே. ஒரு பையன் என்ன ஒன்று தெரியுமா, இப்படி வண்டி ஓட்டிட்டு ஒத்த கையில் வச்சுட்டு செல்ஃபோனில் டைப் பண்ணிக்கிட்டே ஓட்டுதான். இப்படி குனிதான் அப்புறம் நிமிந்து வாக்கான், குனிதான் நிமிந்து வாக்கான். உனக்கு பிரச்சனைடா, முன்னாடி பின்னாடி வர எங்களுக்கு தாண்டா பிரச்சனைன்னு எல்லாரும் பதறதாக. அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஒருவேளை வண்டி மூவ் ஆகும்போது செல்ஃபோன் யூஸ் ஆகாத மாதிரி ஒரு கண்டுபிடிக்கணும் போல் இருக்கு. அடுத்த தர்பாரில் சந்திக்கிறேன். அதுவரை அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.